அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நேற்று சனிக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணணும், சிக்கன் பிரியாணி, சிக்கன் குருமா, தயிர் பச்சடி எல்லாம் பண்ணோம். வீடியோ எடுக்க முடியலை, அதனால நேற்று வீடியோ போடல. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். செமி கிரேவி பண்ண போறோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் பசங்க சுத்தமாகவே சாப்பிடவே மாட்டுறாங்க. அதனால கொஞ்சமா இவ்வளோன்னு ஒரு 100 ரூபாய்க்கு மட்டும் வாங்கி, எலும்பு மட்டும் கேட்டதுக்கு கடையில் இல்லை, எலும்பு கறி தான் இருக்குது அப்படின்னாங்க. கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா அதுவும் சாப்பிட மாட்டாங்க. சரி, சூப்பாக வச்சு கொடுக்கலாம். நான் ஒரு ஆள் தான் மட்டன் சாப்பிடுவேன். அது இப்போ நானும் இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு மட்டன் சாப்பிட்றத விட்டுட்டேன், வேணாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் வயசாக விட்டுட்டேன், தவிர்க்கலாம் அப்படின்ட்டு. அதான் கொஞ்சமாக வாங்கி வந்து சூப் வைக்கலாம் அப்படின்ட்டு சூப் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு லஞ்சை வந்துட்டு இனிதே முடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப் வந்துட்டு நம்ம இன்னைக்கு தாளிக்க போகிறோம், இல்லை தாளிக்காமல் வைக்க போகிறோம். கொஞ்சமாக மட்டனு, ஒரே ஒரு தக்காளி, அப்புறமா சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா மிளகு சீரகத்தூள் வந்துட்டு உணக்கி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதைக்கு என்ன மூடு வருதோ அந்த மாதிரி சமைச்சிக்கிறது. அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டைலு, தாளிக்காமல் அப்படியே வைக்கிறது. மஞ்சத்தூள் லைட்டாக, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள். எங்கப்பா போயிட்ட? வீட்டில் அரைச்ச பட்டை ஏலக்காய் போட்டு வந்துட்டு கொஞ்சமாக. என்ன அண்ணனை கூப்பிட்டுட்டே இருக்கா? அதுக்கப்புறம் முக்கியமானது மறந்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏன் என் நேரம் பரபரப்பாகவே இருக்க? அம்மி என் நேரம் பரபரப்பாகவே இருக்கேன் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஒரே பஞ்சாயத்து தானா? உப்பு வந்துட்டு இப்போ கொஞ்சமாக போட்டுக்குவோம், அப்புறம் தேவைப்படும் போது போட்டுக்கலாம். சூப்பு வந்துட்டு கரெக்டாக 3 டம்ளர் அளந்து வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றினாலும் நல்லா இருக்காது, ஏன்னா மட்டன் ரொம்ப கம்மியில். மட்டன் நிறையா இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சோண்டு மட்டனை வாங்கிட்டு தண்ணி நிறையா ஊற்றினோம்னா டேஸ்ட் இருக்காது சூப். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக இதை கலக்கிடுவோம். கலக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நல்லெண்ணெய் ஊற்றணும். நம்ம தாளிக்கல, அதனால இது கூடவே நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். சீரகம், சோம்பு அதெல்லாம் போடலாம், ஏன்னா அந்த மிளகு கூட சீரகத்தூளும் நான் வந்து சேர்ந்து அரைச்சிட்டேன், அதனால எக்ஸ்ட்ரா போடலை. என்னப்பா பஞ்சாயத்தா? இப்போதான் சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க, அதுங்காட்டி பஞ்சாயத்தா? போதும், இந்தளவு தண்ணி போதும் நமக்கு, இந்தளவு சூப்பு போதும். மட்டன் கம்மினால இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா சூப்பு டேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா இதில் ஒரு பீஸ் கூட அவங்க தொடவே மாட்டாங்க, நான் தான் சாப்பிடணும். அதனால் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு கம்மியாக வாங்கிட்டேன் நான். இப்போது இதை என்ன பண்ணுறோம், நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே சிம்மிலே வச்சு நல்லா மட்டனை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து குடிச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுக்கலாம். அம்மி போய் பஞ்சாயத்து தெருவில் பஞ்சாயத்து இழுத்துட்டு வந்துட்டேன். அவங்க அண்ணன் பஞ்சாயத்து பண்ண போயிட்டியா, சமைக்க போட்டா. இந்த அநியாயம் எந்த பண்ணலாமா? தம்பி கருவேப்பில இருந்தா எடு. சூப் வந்துட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு விசில் வந்த உடனே சிம்மில் வச்சு 1/2 மணி நேரம் வச்சு அது பாட்டுக்கு மட்டன் நல்லா கொதிச்சு சாறு பூரா இறங்கின பின்னாடி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சிக்கனை தாளிச்சுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு நல்லா பொருங்கன்னு வெங்காயத்தை வந்து தம்பி குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டாங்க அழகா. தம்பி கருவேப்பிலை வேணும். காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட மறந்துட்டேன். எண்ணெயிலே போடணும், நீங்கள் எண்ணெயிலே போட்டுருக்கீங்க. மிளகாயை எண்ணெயிலே போடணும், மறந்துட்டு வெங்காயத்தை போட்டுட்டேன்.
அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து முடிச்சு விட்டுவா. நீ வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஏன் கருவேப்பிலை எடுத்துக்காப்பா. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை இந்த முரத்தில் இருக்கான்னு பாரு. பரவாயில்ல, காங்க இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கல. நான் மல்லி கிடையாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கினோடனே 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், மல்லித்தலை 1 ஸ்பூன் மல்லித்தூள், மியூட்டில் போட சொல்லு. கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தலை, சிக்கனுக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறிட்டு மிளகு சீரகத்தூள் வந்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். சிக்கனுக்கு நல்லா கிளறிட்டு சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் வாங்கியிருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிட்டு வர சொன்னேன் தம்பியை. குட்டியாக வாங்கிட்டு வந்துட்டேன். சிக்கன் தானே விரும்பி சாப்பிட்றாங்க, அதனால வந்துட்டு எலும்பு இல்லாமல் வாங்கிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு எதுவும் சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு தான் நான் அன்றைக்கி போன்லெஸ்ஸே வாங்கினேன். அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கட்டும், சிரமம் இல்லாமல் அப்படின்ட்டு வாங்குறதா 1/2 கிலோ. அதை போய் எலும்போடு வாங்கட்டேன்னா இப்படி வாங்கிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. இப்படி வாங்கிட்டு நல்லா வதக்கி விடுப்பா. வதக்கி விடு. கருவேப்பிலை இல்லையா? கருவேப்பிலை இல்லை. எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இருந்தால் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். சிக்கன் 1 நிமிஷம் நல்லா 5 நிமிஷம் வதங்கட்டும், அப்புறமா காமிக்கிறேன். சிக்கன் வந்து 5 நிமிஷம் நல்லா சுருளை வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நிறையா வேணாம். தண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோடனே, கொதிப்பே வந்துருச்சு மஞ்சட்டில் வச்சனால டக்குனே இதாகிடும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம், சிம்மில் வச்சுட்டு இப்படியே ஒரு 10 நிமிஷம், அப்படி இல்லைன்னா 15 நிமிஷம் சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். இந்த மிளகு சீரகத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை வந்துட்டு கடைசியாக போட்டு இறக்கிட்டா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். நம்ம இன்னைக்கு தக்காளி போடலை, பச்சை மிளகா போடலை. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சூப் வந்துட்டு அப்போதே ஒரு விசில் வந்துடுச்சு, சிம்மில் வச்சுட்டேன். சாப்பாடு ஆல்ரெடி ஆக்கியாச்சு. ஓகே, 15 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். சிக்கன் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அம்மி வந்துட்டு தெருவில் பஞ்சாயத்து எழுதிட்டு வந்து அவங்க அண்ணன் பஞ்சாயத்து கூப்பிட்டேன், போகலை. அதனால அமைதியை உட்காந்து டிவி பார்க்குது. அம்மி இங்கே வா, உன் முகத்தை வந்து காமிச்சிட்டு போயிடுவோனே, எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. அதனால கூப்பிடு. என்ன பஞ்சாயத்து? எல்லாரும் லஞ்சுக்கு வீட்டுக்கு போவாங்களா இல்லையா? நீ ஒரு ஆள் வீட்டுக்கு அடங்க மாட்டா தெரியவ. லஞ்சுக்கு எல்லாரும் போயிட்டாங்க, விளையாட ஆள் இல்லைனாலதான் என்ன பண்ண முடியும். நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு படிக்காம எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க, எல்லாருமே போயிட்டாங்க, விளையாட ஆள் இல்லைன்னு அழுகிறேன். ஏமி என்னமி ஒன்றது, டிவியை போட்டுட்டு உட்கார வச்சுருக்கோம், டிவி பார்க்குறேன். சிக்கன் ரெடி ஆன உடனே சாப்பாட்டை போட்டு தலையில் தட்டி ஊட்டி விட்டுட்டு அப்புறம் மற்ற வேலையை பார்க்கணும். ஒரு ஹாய் சொல்லி. ரிமோட்ல தான் சொல்லுவியா? சரி போ. எல்லாம் ஒரு அலும்பு. விளையாட வரலனால தான் நம்ம என்ன பண்ண முடியும், போய் கூட்டிகிட்டு வர முடியும். சரி ஓகே. இப்போ சிக்கனும் சிம்மில் இருக்குது, சூப்பும் சிம்மில் இருக்குது. ஒரு 1/2 மணி நேரம், இதுக்கு ஒரு 20 நிமிஷம் சூப்புக்கு, இதுக்கு ஒரு 15 நிமிஷம். இப்போ போய் குடும்பத்தோடு எல்லாரும் எங்கப்பா வர, குடும்பத்தோடு எல்லாரும் போய் வரும். 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். சிக்கன் சிம்மில் வச்சு 15 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக. தம்பி கொஞ்சம் அப்படியே சாப்பாட்டில் வந்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் கேட்டான், அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு மிளகு சீரகம் கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சு போட்டுட்டு ஒரு கிளறிட்டு, கருவேப்பிலை தான் நீங்கள் போட்டுக்கோங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். ஒரு கிளறிட்டு அப்படியே இறக்கிடலாம்.
அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே வந்துட்டு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா நம்ம அதை ஊற்றின தண்ணியே வந்துட்டு பாதியாக வத்திருச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூப்பும். தாளிக்கவே இல்லை, இந்த மாதிரி தாளிக்காமல் நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயமாக தட்டி போட்டு இப்போ நம்ம சாப்பிட போகலாம். சாப்பாடு சிக்கன் கிரேவி சூப் வச்சுட்டு அம்மிக்கு ஊட்டி விட்டுட்டு பெரியவனுக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட போகிறோம். சுட சுட சாதம், சிக்கன் கிரேவி மேலாப்பில் போட்டு அதுக்கப்புறம் சூப் ஊற்றிக்கலாம். சூப்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பையும் ஊற்றி கொடுத்துக்கலாம் பசங்களுக்கு. சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டாலும் சரி, இல்லாட்டி சாப்பிட்டுட்டு சூப் குடித்தாலும் சரி, ஈவினிங்காக குடித்தாலும் சரி, அது மேலே மறுபடியும் கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துடலாம். குடிச்சுக்கோன்னு வேலை செய்யலை. 5 நிமிஷம் சிக்கனை வதக்கணும். திரும்ப 15 நிமிஷம் சிம்மில் வச்சோம். சூப்பராக வெந்துருச்சு. சிக்கன் கிரேவி வந்துட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன். வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குது தம்பி. உண்மையாகவே எச்சி ஒரு சூப்பராக இருக்குது. சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்குது. சூப்பு நான் குடிச்சு பார்த்துட்டு சூப்பும் சூப்பராக இருக்குது. எண்ணெயை ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி தான் சூப் வைக்கணும் அப்படிலாம் இல்லை. எப்படி வச்சாலும் சூப் சூப்பராக இருக்குது. கிரேவியும் சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லோரும் போய் சாப்பிட போகிறோம். இந்த நாள் இனிய நாள் ஆகாமல் எல்லாருமே வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா. ஓமா இதை சாப்பிட்டுக்கிறியா? வேற கொடுத்துரும். கிரேவி வந்து வேணுமா? சூப்பு வந்துட்டு என்ன ஒரு டேஸ்ட். நம்பி செய்யுங்க, வேமர் செய்யுங்க, உண்மையாக சூப்பர். சும்மா அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வச்சு, ஆனால் கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் வரையும் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரமாவது மட்டன் வந்துட்டு சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வீடியோ முடிச்ச பின்னாடி ஏமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.